Hello children, welcome to SS Primary Mathma. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பேரிங் ஃப்ராக்ஷன். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். கம்பேரிங் ஃப்ராக்ஷன். கம்பேரிங் ஃப்ராக்ஷனில் 3 ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் டினாமினேட்டர். If the denominators are same, look at the numerator. Greater numerator is greater number. அதாவது டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்ம நியூமரேட்டரை பார்க்கணும். நியூமரேட்டரில் கிரேட்டர் நம்பர் எதுவோ அதுதான் கிரேட்டர் நியூமரேட்டர் எதுவோ அதுதான் கிரேட்டர் நம்பர். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், 3/5 1/5. இங்கே சேம் டினாமினேட்டர் இருக்குது. ஸோ நம்ம சேம் டினாமினேட்டராக இருந்தால் என்ன பண்ணணும், நியூமரேட்டரை பார்க்கணும். ஸோ கிரேட்டர் நியூமரேட்டர் எதுன்னு பார்க்கணும். 3 1. ஸோ 3 தான் வந்து கிரேட்டர் நியூமரேட்டர். அப்போது கிரேட்டர் நியூமரேட்டர் இருந்தால் அந்த ஃப்ராக்ஷனே என்னது, கிரேட்டர் நம்பர். ஸோ 3/5 1/5ல் 3/5 தான் கிரேட்டர் நியூமரேட்டர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 9/13 2/13 ரெண்டுத்துலேயும் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ சேமாக இருந்தால் நம்ம என்ன பார்க்கணும், நியூமரேட்டரை பார்க்கணும். நியூமரேட்டரில் எது பெரிய நம்பரோ அதுதான் வந்து கிரேட்டர் ஃப்ராக்ஷன். ஸோ 9/3 விச் இஸ் கிரேட்டர் தென் 2/13. ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் வந்து சேம் நியூமரேட்டர். இஃப் த நியூமரேட்டர்ஸ் ஆர் சேம், லுக் அட் த டினாமினேட்டர். ஸ்மாலர் டினாமினேட்டர் இஸ் கிரேட்டர் நம்பர். ஓகேவா? நியூமரேட்டர் சேமாக இருந்தால் நம்ம டினாமினேட்டர் பார்க்கணும். டினாமினேட்டரில் எது சின்ன நம்பரோ அதுதான் சின்ன ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் 3/7 3/5ன்னு இருக்குது. இங்கே வந்து நம்ம நியூமரேட்டரை பார்க்கலாம். நியூமரேட்டர் வந்து ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ சேமாக தான் நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டரை பார்க்கணும். டினாமினேட்டரில் 7 இருக்குது 5 இருக்குது. இதில் எது சின்ன நம்பர், 5 தான் சின்ன நம்பர். அப்போது 3/5 தான் வந்து கிரேட்டர் நம்பர். ஓகேவா? கிரேட்டர் ஃப்ராக்ஷன். ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், 12/7 12/11. இங்கே நியூமரேட்டர் சேமாக இருக்குது. ஸோ நியூமரேட்டர் சேமாக இருந்தால் நம்ம என்ன பார்க்கணும், டினாமினேட்டரை பார்க்கணும். டினாமினேட்டர் பார்க்கும்போது 7 11. 7 11ல் எது வந்து ஸ்மாலர் நம்பர், 7 தான் ஸ்மாலர் நம்பர். அப்போ 12/7 விச் இஸ் கிரேட்டர் தென் 12/11 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரூல், டிஃப்ரெண்ட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். நியூமரேட்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டினாமினேட்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளை. ஓகேவா? நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். எக்ஸாம்பிள் 1/5 2/3. இங்கே நியூமரேட்டர் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. டினாமினேட்டர் 5 இருக்குது 3 இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிராஸ் மல்டிப்ளை. ஸோ இந்த ஆரோ மார்க்கை பாருங்கள், 1லேருந்து 3 மல்டிப்ளை பண்ணணும். 1 × 3 3. அடுத்து 5லேருந்து 2 மல்டிப்ளை பண்ணணும். 5 × 2 10. அப்புறம் டிவைடட் பை 5 × 3 என்னது 15. அகெயின் 5 × 3 15. இப்போ நமக்கு என்ன ஃப்ராக்ஷன் வந்திருக்கு, 3/15 10/15. ஸோ இப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்ம ஃபஸ்ட் ரூல் யூஸ் பண்ணலாமா? டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டரை பார்க்கணும். நியூமரேட்டரில் எது பெரிய நம்பரோ அதுதான் வந்து பெரிய ஃப்ராக்ஷன். ஸோ இங்கே 3 10 பார்த்தோன்னா 10 தான் வந்து பெரிய நம்பர். ஸோ 10/15 இஸ் த கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.